வடநாட்டில் போய் அந்த வாட்ச்மேனை கட்டி வாயெல்லாம் போட்டுட்டு உள்ளார போய் ஜன்னலை உடைச்சி அங்கே ஒன்றும் பணம் காசு இருக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அங்கே போய் என்னத்தை ஃபைலை தேடினாங்கல்ல, அது யாரு? ஏன்னா அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் இது ஸ்பெஷல் பிரான்ச்சிலேருந்து ஐஜி இன்டெலிஜென்ஸ் இல்லை டிஜிபி இன்டெலிஜென்ஸ்லேருந்து வர்ற ஃபைல்லாம் எம்எல்ஏக்களை பற்றி, கட்சியில் உள்ள மாவட்ட செயலாளர்கள், மந்திரிகள் பற்றிய அம்மா கேட்டிருக்க ரிப்போர்ட் எல்லாம் போயஸ் கார்டன்ல இருக்கும். நான் நிறைய கிழிச்சு போட்டிருக்கேன். நானும் டாக்டர் வெங்கடேஷும் அம்மா ரூம்ல இருந்தாலும் கிழிச்சு போட்டோம். ஏன்னா அவர்கள்லாம் அவர்களுடைய வாழ்க்கைக்கே அது நாங்கள் அது மாதிரி பிளாக்மெயிலர் கிடையாது, நாங்கள் சாட்டையோ சவுக்கோ கிடையாது, புரியுது அவங்களுக்கு? அதெல்லாம் உட்கார்ந்து எங்க சித்தி அவர்கள் சொன்னதன் பேர்ல அதெல்லாம் படிச்சு பார்த்து சிரிச்சிட்டு நானும் எனது டாக்டர் வெங்கடேஷும் எல்லாத்தையும் கொளுத்தி போட்டோம். ஏன்னா அது அம்மா அவர்களுக்கு ஃபைலில் வச்சிருந்ததெல்லாம் அக்கா ரூம்ல இருக்குப்பா, அதெல்லாம் பாருங்க, தேவையில்லாதெல்லாம் நீக்கிடுங்க. அதுல நிறைய பேர் அமைச்சர்களாக எல்லாம் இருந்தவங்க, அவங்களுடைய வண்டவாளங்கள்லாம் அதுல இருந்துச்சு, அதெல்லாம் கிழிச்சு போட்டிருக்கோம். அது போல கொடநாட்டிலையும் இருக்குன்னு யாரோ போய் சொல்லியிருக்கான், எல்லாம் பயமுறுத்தி இருக்காங்க. அந்த பயத்துல நான் இன்றைக்கு டெல்லியில இன்ட்ராகேஷன்ல உட்காந்துருக்கேன். கரெக்டா 22 ஏப்ரல் என்ன போய் இந்த மாதிரி ரெட்டாலிக்கு காசு கொடுத்தேன்னு சொல்லி ஒரு இதுல விசாரிச்சுட்டு இருந்தாங்களா, அன்றைக்கு அது நடந்துச்சு. அவங்க போய் அந்த கூர்காவை கட்டி போட்டு உள்ளார போய் ஜன்னலை உடைச்சிட்டு உள்ளார போனது. அவர் சொல்றாரு பழனிசாமி, இவர் என்னமோ வன்மமா சொல்றாரு அண்ணன் செங்கோட்டையன்னு. அதுல எத்தனை பேர் செத்தாங்க அங்க உள்ள? அந்த ஒரு இவன் இந்த ஆபரேட்டர் வந்து சூசைட் பண்ணிட்டான், அந்த டிரைவர் கனகராஜ் கொல்லப்பட்டாரு. இன்னொன்னு அந்த யாராவது கேரளால இருந்து வந்தாங்களே அவங்க வண்டிகள்லாம், இதெல்லாம் இதுக்கு பெனிஃபிஷியரி யாரா இருக்க முடியும்? அங்க போய் உள்ளார போய் யார் ஆட்சியில் நடக்குது? அது அந்த சூழ்நிலையை பாருங்க. எங்க சித்தி ஜெயில இருக்காங்க, நானும் 17ஆம் தேதி என்னை கட்சி விட்டு நீக்கியிருக்காங்க. என்னை கட்சி விட்டு நீக்கியதுனால அவர்களுக்கு இன்னும் பயம் அதிகமானுச்சு. இந்த ஃபைல் எல்லாம் எடுத்து டிடிவி வெளியில விட்டுறலாம், ஏன்னா அவர்களுக்கு தெரியும். ஆனா அந்த முட்டாள்களுக்கு தெரியவில்லை, எல்லாம் போயஸ் கார்டன்ல தான் இருந்துச்சு. அதெல்லாம் நாங்க அதுக்கு முன்னாடியே கிழிச்சு போட்டோம். எங்களுக்கு அதெல்லாம் வைத்து யாரையும் பயமுத்தணுங்கிற கேவலமான புத்தியெல்லாம் எங்களுக்கு கிடையாது. அதை நானும் டாக்டர் வெங்கடேஷா போய் கிழிச்சு போட்டோம். அதில் நான் படிச்ச எல்லார பத்தி இருந்துச்சு, எல்லாருடைய லீலா வினோதங்கள் என்னென்ன எல்லாமே இருந்துச்சு. அம்மா எல்லாம் அம்மா இன்டெலிஜென்ஸ் அனுப்ப வேண்டிய இது இல்லை, அது அங்க இருந்தது. அது அம்மா ரூம்ல இருக்கும். நாங்க பழைய இதுல எல்லாம் பார்த்திருக்கேன். அம்மாவே கொடுப்பாங்க, இந்த பாருப்பா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு கொடுப்பாங்க. அவங்களுக்கு வரும் அந்த பச்சை கவரும்பாங்க, அதுல உள்ளதெல்லாம் ஃபைல்ல வச்சிருந்ததுல நான் பார்த்துட்டு, ஏன்னா அக்கா இல்ல அதெல்லாம் என்னன்னு பார்த்து கிழிச்சு போடுங்க தம்பி, வேற யாரையும் நம்ப முடியாது. நாங்க 2 பேர் படிச்சுட்டு சிரிச்சிட்டு எல்லாத்தையும் ஷர்டர்ல போட்டு அடிச்சு அப்புறம் கொளுத்தி போட்டோம். அது பாவம் பழனிசாமி அங்க போய் தேடிட்டு இருந்தாரு. அது காரணம் நான் ஏதாவது வெளில விட்டுருவேன், என்ன வந்து என்னோட கைதுக்கு காரணமா இருக்குவேன், நான் கட்சியை விட்டு நீக்கிட்டு. உண்மைதான், என்னைக்குமே டிடிவி தினகரன் பழனிசாமிக்கு சிம்ம சொப்பனம் தான். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய வள்ளலாரின் வாரிசை போல டிடிவி தினகரன் அவர்கள் மாண்புமிகு அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு கட்சியும் ஆட்சியும் அபகரிக்க அவர் திட்டம் தீட்டினார். இதுதான் உண்மை. அவருடைய டிடிவி தினகரன் அவருடைய பருப்பு எடப்பாடியிடத்தில் வேகவில்லை, இதுதான் உண்மை. அதனால்தான் இன்றைக்கு இன்னும் ரொம்ப கொச்சியா சொல்ற, ஆட்டைய போட பார்த்தாரு கட்சிய, அது முடியல அவரால். அந்த விரக்தியின் வெளிப்பாடாக, அந்த வேதனையின் வெளிப்பாடாக, அந்த இயலாமையின் வெளிப்பாடாக இன்றைக்கு வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் சத்தம் இல்லாமல் சாதனை நாயகராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள், நம்முடைய மன்னாதி மன்னன் மக்கள் தலைவர் பொன்மன தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியிலே, தமிழகுலசாமி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய வழியிலே, அவர்களுடைய ஆதரவோடு, தொண்டர்களின் ஆதரவோடு, தமிழக மக்களுடைய ஆட்சியோடு கழகத்தை மீட்டெடுத்து 4.5 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி தந்து ஒரு தொண்டர் நாடாள முடியுமா என்ற ஒரு புதிய இலக்கணத்தை படைத்து கொடுத்தார்கள். தம்பி, கிராமத்தில் சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், எதை வேணாலும் பேசலாம் அப்படின்ற மாதிரி அம்மா அவர்கள் 10 ஆண்டு அவரை நடவடிக்கை எடுத்ததுனால மனநலம் பாதிக்கப்பட்டு விட்டாரோ என்கிற ஒரு கவலை அவருடைய தம்பிமார்களான எங்களுக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கு. எப்படி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் பேசுவாரோ, ஏன்னா அம்மா அவர்கள் அவரை 10 ஆண்டு காலம் தனிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். தனிமை சிறை என்பதை
ஆகவே அவரோடு உடன் பிறக்கவில்லையே என்ற கவலை எங்களுக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட தம்பிமார்களான நாங்கள் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டு பொது வாழ்க்கையில் இப்படி ஒரு நிலை அவருக்கு ஏற்பட்டு விட்டதோ என்கிற மிகப்பெரிய கவலை எங்களுக்கு எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கு. இப்போது அவர் பேசுகிறார் கொடநாடு வழக்கு பற்றி. கொடநாடு வழக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அது குறித்து சட்டமன்றத்தில் மிகப்பெரிய நீண்ட விவாதம் அதில் மேற்கொள்ளப்பட்டு அது சட்டசபையிலே பதிவில் இருக்கிறது. ஏன்னா இவர் சட்டசபைக்கு வந்தது இல்லை, வந்தாலும் தேர்ந்தெடுத்தாலும் இருக்கிறது இல்லை. அதனால சட்டசபை பதிவுகளை படித்து விட்டு வேண்டுமானால் அவர் இது குறித்து பேசலாம். நானும் ரவுடி ஜெயிலுக்கு போறேன்னு வடிவேல் சொல்வார். அது மாதிரி இவரா சிம்ம சொப்பனமா இருக்காரா யாருக்கு தெரியல. அவர்கிட்ட தான் விளக்கம் கேட்கணும். ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் இன்றைக்கு சிம்ம சொப்பனமாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் மக்களுடைய நம்பிக்கை பெற்று இருக்கின்றார். ஆகவே இவர் தனக்குத்தானே பட்டம் சூட்டிக் கொள்கிற அந்த 23ஆம் புலிகேசி அந்த நிலைக்கு பரிதாபமாக சென்று விட்டாரே என்கிற கவலையிலே தான் இந்த கருத்தை நான் சொல்லுகிறேன். ஆகவே அரசியலிலே ஒரு காலத்திலே அவர் செல்வாக்காக இருந்ததை நாங்கள் மறைக்கவில்லை, மறுத்து பேசவில்லை. ஆனால் அம்மாவினுடைய மறைவுக்கு பிறகு எப்படி மின்சாரம் இல்லாத மின்விளக்குக்கு மரியாதை இல்லையோ அதே போல அம்மா என்கிற சக்தி இல்லாத அவர்களுக்கு எதுவுமே புலப்படவில்லை. ஆகவே செல்வாக்கை இழந்து, முகவரி இழந்து, அடையாளத்தை இழந்து, ஆதரவை இழந்து, அரசியலிலே அடிப்படை பண்புகளை எல்லாம் இன்றைக்கு காட்டிலே பறக்க விட்டுவிட்டு அடாவடி அரசியலிலே வன்மத்தை வைத்துக்கொண்டு அரசியல் பயணம் மேற்கொள்ளுகிற மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கு இந்த பாதையிலே உங்களுடைய அரசியல் பயணம் சென்றால் உங்கள் கட்சியிலே ஒரு கவுன்சிலர் கூட வர முடியாது. இப்போ டிடிவி தினகரன் இருக்கார் பாருங்க, நான் ஒரு சவால் விடுறேன். ஒரு மாசம் அவர் பேட்டி கொடுக்காம மௌன விரதம் இருந்தாருன்னா மக்கள் அவரை மறந்துடுவாங்களா நினைச்சிருப்பாங்களா? தன் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் பத்திரிகையாளர் சந்திப்பை தவிர மக்களுக்கு சேவை செய்வதற்காக பத்திரிகையாளர் சந்திப்பை டிடிவி தினகரன் நடத்தல. அது மாதிரி சில பேர் இருப்பாங்க. ஒரே மாதம் நான் அவருக்கு அண்ணனுக்கு எங்க உடன்பெறாத அண்ணனுக்கு எல்லார் சார்பா தொண்டர்கள் சார்பா ஒரு கோரிக்கை, இந்த தேர்தல் வரைக்கும் அவர் மௌன விரதம் இருந்து பத்திரிகையாளர் சந்திக்காம இருந்து பேட்டி கொடுக்காம இருந்தா டிடிவி தினகரனை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்றத உங்களுக்கே தீர்ப்பா நான் விட்டுறேன். நான்